வணக்கம். நான் ஜஸ்டிஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ கான்செப்ட் என்னன்னா, இந்த ஃபுல் லேட்டெக்ஸுக்கும் லேயர் பை லேயரா சாண்ட்விச் மாதிரி அந்த மாதிரி மேட்ரஸ் பண்றாங்க பாருங்க. கோயர் ஃபோம், ஸ்ப்ரிங், பாண்டட் ஃபோம் இந்த மாதிரி பண்ற மேட்ரஸ்க்கும் உண்டான ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஃபுல் லேட்டெக்ஸ் மேட்ரஸ் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட் அந்த ஒரு 18 வருஷம் வரைக்குமே தாராளமாக அதே மாதிரி இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணது எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஆஃப்டர் 18 இயர்ஸ் கூட நல்லா இருக்கும், கம்ஃபர்ட் நல்லா இருக்கும், டியூரபிலிட்டி வேறு எந்த மேட்ரஸோட கம்பேர் பண்ணாலும் அந்த அளவுக்கு வராது. இதுவே சாண்ட்விச் அந்த டைப்பில் மேட்ரஸ் நீங்கள் வாங்கும் பொழுது எதுக்காக இந்த சாண்ட்விச் லேயர்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு அந்த ப்ரீமியம் லுக்கை கொடுக்கணும். இப்போ ஒரு சிலர் எனக்கு பிரியாணி பிடிக்கும், இட்லி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்கள எல்லாத்தையும் கலந்து கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சாண்ட்விச் மாதிரி ஒரு லேயர் கொடுக்கும் பொழுது சென்டரில் பாண்டட் ஃபோம் கொடுப்பாங்க, டவுன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி. அடுத்து வந்து சாஃப்ட் ஃபோம், ஜெல் ஃபோம் அந்த மாதிரி மெமரி ஃபோம்ஸ் கொடுப்பாங்க. அல்லது என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்பாஞ்சிலேயே ஹை டென்சிட்டி ஃபோம், ஹெச்ஆர் ஃபோம் அந்த மாதிரி ஃபோம் கொடுப்பாங்க. ஃபோமில் இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஃபோம் மெட்டீரியல் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே டவுன் ஆகிரும், நல்லா டவுன் ஆகிரும், பவுன்சிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு, சரி பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, ஸ்ப்ரிங்குன்னு ஒன்று கொடுக்கறது. அப்போ உங்களுக்கு ஸ்ப்ரிங்கு, பாண்டட் ஃபோமு, ஜெல் ஃபோம், மெமரி ஃபோமு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற பாலிஸ்டர் ஃபேப்ரிக் எல்லாமே பாலிஸ்டர் தான் போடுவாங்க, பியூர் காட்டன் போடவே மாட்டாங்க. என்னென்னா பியூர் காட்டன் ஃபேப்ரிக்கு, ஆர்கானிக் காட்டன் ஃபேப்ரிக்கு ஒரு கிங் சைஸ் மேட்ரஸ்க்கு மினிமம் ஒரு 2700 ஒரு 4500 வரைக்கும் அது வந்து சைஸை பொறுத்தும் ஜிஎஸ்எம்மை பொறுத்தும் மாறும். அப்போ அவங்க ஒரிஜினல் நல்ல பியூர் காட்டன் ஃபேப்ரிக் கொடுக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு லுக் வைஸ் பார்க்கும் பொழுது 8 இன்ச்சு 10 இன்ச் மினிமம் 8 இன்ச் 8 இன்ச்சுன்னு சொல்கிறதே 10 இன்ச்சு தான். 10 இன்ச் இருக்குங்க திக்னஸ், பில் அவுட் ஆஃப் மெமரி ஃபோமோட 10 இன்ச் வருது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா, அந்த ஷோரூமில் பார்த்த உடனே நல்ல ஃப்ளஃபியாக, நல்ல சாஃப்டாக, ரொம்ப ப்ரீமியம் லுக்கோட டைமண்ட் டிசைன் அதெல்லாம் போட்டு, குல்ட்டெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக கொடுப்பாங்க. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துலேயே உங்களுக்கு டவுன் ஆயிரும். டவுன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அது வந்து டவுன் ஆன மாதிரியே தான் இருக்கும். ஆஃப்டர் 10 இயர்ஸ் 10 வருஷம் கழிச்சும் அப்படியே இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி ஓவர் வெயிட் இருக்கிறவங்களுக்கு, பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு, ரெகுலராக நிறைய டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு, ஹீட் பாடி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்கும். அதனாலேயே வந்து ஃபோம் மேட்ரஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணுறவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் 1985 தான் ஃபோம் மெட்டீரியல் இந்தியாவுக்குள்ளே வந்தது. ஃபோம் மேட்ரஸ்க்கு கண்டிப்பாக இனிமேல் செக் பண்ணுங்கள். ஒருத்தர் கூட கேரண்டி கொடுக்க மாட்டாங்க, கேரண்டி கொடுக்க சான்ஸே கிடையாது. அப்படிங்கும் பொழுது ஃபுல் லேட்டெக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கேரண்டி கிடைக்கும். 10 இயர்ஸில் குழி விழுந்தாலும் திக்னஸ் மாறினாலும் அதான் அந்த பிரச்சனையே வராதுங்களே. அப்படிங்கும் பொழுது நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். அப்போ வந்து ஆஃப்டர் கோவிட், இப்போ கோவிட் முடிஞ்சு இந்த 5 வருஷத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லேட்டெக்ஸ்லேயே நிறைய டூப்ளிகேட் வந்தாச்சு, ஹைப்ரிட் வந்தாச்சு, மிக்சிங் பண்ணி தராங்க. எதுவுமே கேரண்டி கொடுக்கறது கிடையாது, லோக்கல் சர்வீஸ் கிடையாது, ஒஃபிஷியல் வெப்சைட்டு கிடையாது, லோக்கல் சப்போர்ட்டு கிடையாது, நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் ப்ரைஸ் ஒன்றை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எம்எம் ஃபோம்னு ஒரு பிராண்ட் இருக்குது, இருக்கிறதுலேயே நல்ல ரேட்டு, நீங்களே வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்துன்னு வந்துட்டிங்கன்னா நம்ம இண்டோ ஃப்ரெஞ்ச் ஓரளவுக்கு நார்மலான ரேட்டு தான், மீடியம் ரேட்டு தான். நீங்கள் வந்து ஒரு கிங் சைஸ் மேட்ரஸே ஒரு 50,000க்குள்ளேயே எடுக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். அப்படிங்கும் பொழுது நீங்கள் 50,000 பட்ஜெட் இல்லைங்க, ஆன்லைனில் 25,000 17,000 கொடுக்குறாங்கன்னா அது சிந்தட்டிக் லேட்டெக்ஸாக இருக்கலாம், தாய்லாந்து மெட்டீரியலாக இருக்கலாம். கேரளாலேயே வந்து டென்சிட்டி லோ டென்சிட்டியில் பண்ணுவாங்க, அது எதுக்குமே கேரண்டி கிடையாது. ஒரு 2 to 5 இயர்ஸ் எனக்கு போதுங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் தூக்கி வீசுகிற மாதிரி தான் ஐடியா அப்படிங்கும் பொழுது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து 20 வருஷம் லைஃப் வரணும், எனக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், அடிக்கடி மேட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னா இண்டோ ஃப்ரெஞ்ச் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ ஏதாவது மேட்டர் சம்மந்தமாக டவுட் இருந்தாலும், உங்கள் வெயிட்டு, உங்களுடைய வெதர், உங்கள் ஏரியாவில் இருக்கிற வெதர், அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன மேட்ரஸ் சூஸ் பண்ணலாம், பட்ஜெட்டு கம்மியாக ஏதாவது பார்க்கணுன்னாலும், எதுனாலும் மேட்ரஸ் சம்மந்தமாக டவுட் இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன், ஐடியாவும் தரேன், என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணித்தரேன். கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.